கைஸ் நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க முட்டை மிட்டாய் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கான மெஷர்மெண்ட் தான் இங்கே வச்சுருக்கேன். 2 முட்டை, 25 கிராம் பாதாம் ஓவர் நைட் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களால் முடியல அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கன்சிஸ்டன்சியில் வந்துடும். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், குங்குமப்பூ ஃப்ளேவர்டுக்காக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். 25 கிராம் நெய், அன்ஸ்வீட்டட் கோவா 100 கிராம், 100 கிராம் பவுடர் பண்ண சுகர். மேலே நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக பிஸ்தாவும் முந்திரியும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஓடுலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பீட்டர் வச்சு பீட் பண்ணுவோம். சும்மா ஒரு செகண்ட் பீட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர் சுகர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பாருங்கள். அடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட், நான் இதில் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக, டேஸ்ட்டுக்காக, இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நான் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் பீட் நல்லா கொடுத்துக்கலாம். அடுத்து கோவாவை நல்லா அப்படி மேஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது சீக்கிரமாக கரையாது. இந்த மாதிரி பண்ணி போட்டுட்டு ஒரு நல்லா பீட் பண்ணி எடுத்தோம்னா ஓரளவுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். இது அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது நல்லா கரைஞ்சி வந்துடும்.
இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பீட் பண்ணுங்கள். சப்போஸ் பீட்டர் இல்லை அப்படின்னா விஸ்க் வச்சு கூட நம்ம பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா இது ரொம்ப கரையும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி தான் வரும். நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும்போது இது நல்லா கரைஞ்சிடும். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ, இது ஃப்ளேவருக்காக. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 25 கிராம்ஸில் பாதி நெய் ஆட் பண்ணிக்கலாம். மீதி பாதி வந்து ஒரு பேனில் இந்த பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மீதி அதில் ஊற்றிக்கலாம். குங்குமப்பூவும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கும்போது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு அது வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கிங் ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்தால் ஒரு சூப்பரான டேஸ்டியான முட்டை மிட்டாய் ரெசிபி ரெடி. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அந்த பேட்டரை. அது மேலே இந்த நட்ஸ் எல்லாம் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிஸ்தா முந்திரி ரெண்டுமே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரியில் 25 to 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.